மண்டே மார்னிங் நேத்து நைட் பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணம். அதனால காலையில எழும்புன உடனே வாசல் கழுவி, வீட்ட பெருக்கி தொடச்சு, சாமி சாமான கழுவி, பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு, காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்ச உடனே தான் நானு பெட்ட கிளீன் பண்ண வந்தேன். எப்பயுமே அந்த மாரி செய்ய மாட்டேன். எழும்புன உடனே பெட்ட கிளீன் பண்ணிருவேன். இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பெட்ட கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். மக வந்து கீரை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. முருங்கைக்கீரைன்னா அவங்க ஆஞ்சு குடுக்க மாட்டாங்க. கீரை ஆயிறது பெரிய கஷ்டமான வேலை. அந்த காலத்துல எங்க அம்மாவும் குடுப்பாங்க. கீரை ஆயிறது மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. டெய்லி நம்ம கீரை ஆஞ்சு தான் ஆகணும். அப்பதான் சமைக்க முடியும். ஸோ கீரைய ஆஞ்சு ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுட்டேன். கீரைய தாளிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து சாம்பார் வைப்போம்னு நெனச்சேன். துவையலே அரைச்சுக்கோங்கம்மான்னாங்க. சரி முருங்கைக்கீரை துவையல் அரைச்சுக்கலான்னு கொஞ்சம் மட்டும் முருங்கைக்கீரை எடுத்து வச்சுட்டு, மீதி எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வந்து நியூஸ் பேப்பர் போட்டு சுத்தி வச்சுட்டேன். முருங்கைக்கீரை துவையல் நல்ல மணமாவும் டேஸ்ட்டா இருக்கணும்னா, நெய்யில தான் தாளிக்கணும். கொஞ்சமா சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புளி, உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், தேங்காய், கீரை எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கின பிறகு சூடு ஆறுனோனே கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இதே மாரி செய்ய முடியாட்டி பவுடர் செஞ்சும் வச்சுக்கலாம். நான் பவுடர் வந்து அடிக்கடி இந்த மாரி செஞ்சு வச்சுப்பேன். மாசத்துக்கு ஒரு தடவ செஞ்சு வச்சுப்பேன். இந்த மாரி கீரை பொரியல், சாம்பார் செய்ய முடியாத அன்னைக்கு இந்த மாரி பவுடர் எடுத்து மோர்ல கலந்து குடுத்தீங்கன்னா, நெறைய அயர்ன் சத்து கிடைக்கும். இன்னைக்கு அப்பளமும் பொரிக்கல, சோத்து வத்தலும் பொரிக்கல. ஃபிங்கர் சிப்ஸ் தான் பொரிச்சேன். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர் சிப்ஸ நல்லா விரல்ல வச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த காலத்து ஞாபகம் வந்தனால அதே மாரி சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் துவையலும் ரெடியா இருந்துச்சு. நெய்யும் நல்லா உருக்கி வச்சுட்டேன். இப்ப சாப்பிட்டு தான் ஆரஞ்சு ஜூஸ் போடணும். ஆரஞ்சு வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்கன்னு குடுத்தாங்க. சரி அந்த ஆரஞ்சு ஜூஸையும் பாதி எடுத்து நாளைக்கு புழிஞ்சுக்கலான்னு வச்சுட்டேன். மீதி எடுத்து ஆரஞ்சு ஜூஸ் புழியிற மிஷின்ல வச்சு ஆரஞ்சு ஜூஸ் எல்லாத்தையும் புழிஞ்சு வச்சுட்டேன். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, 20 வருஷத்துக்கு முதல்ல வாங்குனது. 2 ஐஸ் கியூப்ஸ் போட்டு கொஞ்சம் எடுத்து நான் குடிச்சிட்டு மீதி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன்.